வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் தகவல் என்னவென்றால், நம் வீட்டில் வளர்க்கும் கால்நடைகளில் வெறிநாய் கடித்தால் என்ன செய்ய வேண்டும். இந்த தகவலை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்பு இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம் வீட்டில் வளர்க்கும் கால்நடைகளை வெறிநாய் கடித்தால் என்ன செய்ய வேண்டும். முதலில் அந்த கால்நடையை தனிமைப்படுத்த வேண்டும். பின்பு வெறிநாயினால் தாக்கப்பட்ட கால்நடையை வெறிநாய் கடித்த இடத்தில் நாம் பயன்படுத்தும் குளியல் சோப்பை கொண்டு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு மருத்துவரின் வழிகாட்டுதலின்படி அந்த கால்நடைக்கு வெறிநாய் கடி தடுப்பூசி கட்டாயம் போட வேண்டும். 2-3 நாள் கழித்த பிறகு அந்த வெறிநாய் கடித்த இடத்தில் புண் ஏற்பட்டு சீழ்வடியும். அதை சரி செய்ய இந்த வீடியோ ஸ்க்ரீனில் அந்த மருந்தோட பேரை போட்டிருக்கேன். அந்த மருந்த பேரை பார்த்துக்கோங்க. இந்த மருந்து பேரை வெட்டினரி மெடிக்கலில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மருந்து கிடைக்கும். அந்த ஸ்ப்ரேயை அந்த வெறிநாய் கடித்த இடத்தில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா 3-4 நாளில் அந்த புண்ணு சரியாயிடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.